உண்மையை சொல்ல போனா நம்மளுடைய ஓவியா மேடம் இருக்க இடத்துல நம்ம யாராலையுமே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நாட் கூட தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா தன் முன்னாடியே தன்னை பற்றி அசிங்கமா பேசிட்டு இருக்காங்க, தன்னை பற்றி தவறாக நினைத்துட்டு இருக்காங்க, தன்னை பற்றி தவறாக தான் எல்லாருக்கிட்டையுமே பேசி வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கவங்க மத்தியில தனக்கு பிடித்த விஷயத்தை இன்றளவும் ஒரு துளி கூட மாறாமல் தானாகவே இருந்து வந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய ஓவியா. அதனால தான் வந்துட்டு தமிழக மக்கள் அனைவருமே ஓவியாவை இறுக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க வெளியே அனுப்பாம இருப்பதற்காக. மேலும் வந்துட்டு ஓவியா தான் வின்னர் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு தற்போது சமூக வலைதளத்தில் ஓவியா மேடம்க்கு ஏகப்பட்ட பாராட்டுகளும் புகழும் பரவி கொண்டு வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, ஓவியா மேடம் பிக் பாஸ் நிகழ்ச்சியை விட்டு வெளியே வந்தா அவங்களுக்கு எண்ணற்ற படங்கள் வந்துட்டு வரிசையில் நின்று கொண்டிருப்பதாகவும் செய்திகள் சமூக வலைதளத்தில் பரவி வந்துட்டு இருக்கு. இப்படி ஓவியா மேடம்க்கு வெளியே எவ்வளவுதான் புகழ் இருந்தாலும் செட்டுக்குள்ள வந்துட்டு அவங்க இன்னுமே கஷ்டப்பட்டு தாங்க வந்துட்டு இருக்காங்க. ஓவியா மேடமை இன்னமும் வந்துட்டு பல பேர் தவறாகத்தான் புரிந்து வந்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய சக்தி வந்துட்டு ஸ்னேகன்கிட்டயும் வையாபரிக்கிட்டையும் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கமல் சார் பாத்தீங்களா ஓவியா வந்துட்டு வேலையே செய்ய முடியாதுன்னு சொல்றா, என்னால வேலை செய்ய முடியாது அவ்வளவு நக்கலா சொல்றா, அந்த விஷயத்தை அவர் கேட்கவே இல்லை. ஆனா நான் வந்துட்டு சும்மா கோவப்பட்டு பேசி அடிக்க போன விஷயத்தை மட்டும் அந்த அளவுக்கு மைனூட்டா கவனிச்சு என்ன கிட்ட பேச வந்துட்டு இருக்காரு. அதனால கமல் சார் வந்துட்டு ஓவியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு ஓவியா குறித்து பேசிட்டு இருக்காங்க. அது என்னவோ தெரியலங்க, ஓவியா மேடம்க்கு மட்டும் எங்கிருந்து தான் பிரச்சனை வருதுன்னு தெரியல. ஒவ்வொரு வாரமும் வந்துட்டு யாராவது ஒருத்தர் ஓவியா மேல கட்டம் கட்டி வந்துட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த வாரம் வந்துட்டு நம்மளுடைய சக்தி சார் ஓவரா வந்துட்டு ஓவியா மேல கட்டம் கட்டிட்டார் போல. இதுக்கப்புறமா மக்கள் எல்லாருமே வந்துட்டு காயத்ரியா ஜூலியா இல்ல சக்தியா அப்படின்னு முடிவெடுப்பாங்க அப்படின்றது மட்டும் தெளிவா தெரியுதுங்க. ஏற்கனவே ஓவியா மேடம் கிட்ட மோதினால தான் நம்மளுடைய நமிதா மேடம் தற்போது வெளியே போயிருக்காங்க. இப்போ காயத்ரி மற்றும் சக்தி, அதுக்கப்புறமா ஜூலி, இவங்க 3 பேர்ல யார் வெளியே போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து தாங்க பார்க்கணும். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.